போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க பெருநகர சென்னை மாநகராட்சி 109வது வார்டு சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க பெருநகர சென்னை மாநகராட்சி வார்டு 109 மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களின் தலைமையில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் மண்டல அலுவலர் மண்டலம் 9 அவர்களின் முன்னிலையில் மண்டலம் 9 பொது சுகாதாரத்துறையின் சார்பில் வார்டு எண் 109 சூளைமேடு பகுதியில் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்களின் பங்கேற்புடன் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டலம் 9 செயற்பொறியாளர் சுகாதார அலுவலர் பகுதி 24, உதவி செயற்பொறியாளர் வார்டு 109, உதவி மின்பொறியாளர் வார்டு 109 மற்றும் இதர அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் பேசும்போது, இப்பேரணியின் முக்கிய நோக்கம் போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், குறிப்பாக மாணவர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்குதல் ஆகும். மேலும் கொசுக்களால் பரவும் நோய்களை தடுப்பது, கொசு உற்பத்தியாகும் இடங்களை அகற்றுவது மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள், மாமன்ற உறுப்பினர் மற்றும் அலுவலர்களின் சிறப்பான பங்கேற்புடன் நடைபெற்ற இப்பேரணி பொதுமக்களின் நலன் கருதி போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கொசு ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை சிறப்பாக ஏற்படுத்தியது. மேலும் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கராத்தே ஆர் செல்வம் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம். நான் 109வது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம். இப்ப இந்த பேரணி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முழுவதுமே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்று முதல் எதை ஒழிக்கணும்னு அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னா போதை பொருள் புழக்கத்தை தான் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமா செயல்பட்டு வருகிறாங்க. எதற்காக பாத்தீங்கன்னா எல்லா வன்கொடுமைகளுக்கும் காரணமா முதன்மையா இருக்கிறது போதைப் பொருள். குறிப்பா பாத்தீங்கன்னா திருட்டு, கொள்ளை, முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் ஒழிப்பை தவிர்க்கணும் அப்படின்றத கண்டிச்சுதான் நாங்க இங்க பெருநகர சென்னை மாநகராட்சி மூலமாக இங்க பள்ளி மாணவர்கள் அவங்கள மத்தியில பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பேரணியா இந்த போதை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் இங்க பேரணியில கலந்து கொண்டிருக்கோம். எங்க கூட அனைத்து அதிகாரிகளுமே பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுவரையில நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுபான கடைகள் மூடியிருக்காங்க. அதற்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அடுத்து பெண்களுக்காக வைக்கின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு படைன்றது சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக பெண் கவுன்சிலர் என்ற சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போதை ஒழிப்போம் என்ற விழிப்பு பேரணியில பள்ளி மாணவர்கள், அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் கேந்திராயா வித்யாலயா பள்ளி மாணவர்களும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் இந்த விழிப்புணர்வு, அதாவது போதை விழிப்புணர்வு பேரணியில கலந்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் என்னென்ன திட்டங்கள் இந்த போதைக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் வகுக்க இருக்காங்களோ அதுக்கு எங்களுடைய சார்பாகவும், குறிப்பாக பெண் கவுன்சிலர் என்ற முறையில அனைத்து பெண்களின் சார்பாகவும் இந்த தருணத்துல நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த போதை ஒழிப்பு பேரணியின் மூலமாக என்னுடைய சார்பாகவும் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.